ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ஊருக்கு போயிட்டு நல்லபடியாக மேரேஜ்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் சென்னைக்கு இன்றைக்கி வந்துட்டோம். வந்து தான் அந்த வீடியோலாம் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்தேன். இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு. இப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஜாலியாக போச்சுங்க மேரேஜெலாம். மேரேஜ்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருமே வந்து மருதாணி, கோன் இந்த மாதிரி போடுவோம். அந்த மாதிரி தான் எங்கள் பசங்களும் அந்த மாதிரி போடுங்க போடுங்கன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சினாங்க. போட்டாச்சு. ஏன்னா அவங்க வச்சிக்க மாட்டாங்க. வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னால் கேட்கவே இல்லை. அவங்க கேட்குறப்பே நாங்களும் போட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் மேரேஜுக்கு ஆன வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, மாவு கோலம் வந்து நீர்க்கோலம் விடுவோம் வாசலில். அதுக்கப்புறம் மாவு கோலம் வந்து வாசலில் விட்டுட்டு கலர்லாம் அடித்து அதில் வந்து பொண்ணு மாப்பிள்ளைலாம் வந்தாங்கன்னா அதில் நிற்க வச்சு வீடியோலாம் எடுப்போம். சூப்பராக இருக்கும். நாளே பார்த்தீங்கன்னா அந்த குத்து விளக்குக்கெல்லாம் வந்து ஆகவே மஞ்சள், குங்குமம், பூலாம் சுற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் தேங்காய்லாம் மஞ்சள் தடவி 3 தேங்காய் அந்த மாதிரி தான் வைப்பாங்க. 3 தேங்காய் வந்து மஞ்சள் தடவி குங்குமம்லாம் அதில் வச்சாச்சு. ரெடி பண்ணி வச்சாச்சு. அவங்க பொண்ணு வந்ததும் மேரேஜ் முடிஞ்சு வந்ததும் விளக்கேற்றுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் இன்றைக்கி மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதான். ஏன்னா மாப்பிள்ளையை வந்து ஆரத்தி எடுத்து உள்ளே வந்து அழைச்சாச்சு. அவங்களுக்கு இதான் ஃபஸ்ட் லைஃப்பில் வந்து ஃபஸ்ட் அடி எடுத்து வைக்கிறாங்க. ஆரத்தி எடுத்ததுமே அவங்களுக்கு வந்து அந்த மேரேஜுக்கு வந்து ஃபஸ்ட் அடி எடுத்து வச்சிட்ருக்காங்க. அடுத்தது வந்து பொண்ணும் வந்துட்டாங்க. பொண்ணு அழைக்க போயிருந்தாங்க. அவங்களும் வந்து ஆரத்தி எடுத்து உள்ள மண்டபத்துக்கு வந்து அழைச்சாச்சு. சென்னைலாம் பார்த்தீங்கன்னா நாள் வந்து ரிசப்ஷன் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். மறுநாள் வந்து கல்யாணத்துக்கு வந்து கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அவங்க ரிலேட்டிவ் மட்டும் கல்யாணத்துக்கு இருந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் ஊர்ல எல்லாம் அப்படி கிடையாது. அந்த ரிசப்ஷன்றது வந்து அதுக்கப்புறம் தான் செய்வாங்க. நாங்கள் வந்து பொண்ணு அழைக்க போகிறோம் அப்படின்னு தான் பரிசம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. மறுநாள் தான் கல்யாணம். மேரேஜ் முடிஞ்சு வந்த வீடியோ தான் நான் காட்டுறேன். மேரேஜ் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா தாம்பாளத்தில் நெல் போட்டு அதில் வந்து படியிலையும் நெல் வச்சுருப்பாங்க. அது மேலே வந்து அவங்க வாங்கிட்டு வந்த நல்ல விளக்கு பொண்ணு வீட்டில் அதை வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அந்த பொண்ணை வந்து ஏற்ற சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் பாலும் பழமும் கொடுத்து அரசாணி கால் ஊனிட்டு அதுக்கப்புறம் எத்தனை அழைப்பு அழைக்கணுமோ பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் அழைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க எந்த கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறாங்களோ இவங்க வந்து திருமணஞ்சேரி கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க. இப்போ மேரேஜ் பார்த்திங்கன்னா எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம். மேரேஜ்க்கு வந்து 1 by 1 எல்லாருமே வந்தாங்க. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அன்றைக்கி நைட்டு 1 by 1 வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையோட வந்து ஓசூரில் ஒர்க் பண்ணுறவங்க. அவங்களாம் வந்து ஒரு வேன் ஃபுல்லாகவே வந்திருந்தாங்க. அவங்க வந்து பயங்கர சவுண்டெல்லாம் இட்டுட்டு வந்தாங்க. நான் என்ன நினச்சிக்கிட்டு நாங்களாம் பொண்ணூட்லேருந்து வராங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். அதுவும் இல்லாமல் ஆர்கெஸ்ட்ராவுக்கு தான் வராங்க அப்படின்னு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்றது தெரியும். அவங்களும் நல்லா வந்து என்ஜாய் பண்ணினாங்க மேரேஜில். பொண்ணு மாப்பிள்ளையே அழைச்சி மேடைக்கு வந்து வர வச்சு மாலையெல்லாம் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் குட்டீஸ்லாம் ரொம்பவே மேடையெல்லாம் போய் மாப்பிள்ளை பொண்ணுக்கிட்டலாம் ரொம்ப சுட்டித்தனமாக குறும்புலாம் பண்ணினாங்க. டான்ஸ்லாம் ஆட ஆரம்பித்தாங்க. நாங்களாம் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் போல் கீழே வந்து உட்காந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் மேரேஜ்லாம் பார்த்திங்கன்னா 1 by 1 எல்லோரும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் செய்வாங்க. மாப்பிள்ளைக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த அந்த சாங்கம்லாம் செய்வாங்க. அதுக்கப்புறம் பொண்ணுக்கு செய்வாங்க. அந்த மாதிரி நைட்டே செய்வாங்க. அப்புறம் காலையிலையும் வந்து செய்வாங்க. எங்கள் குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அது என் பொண்ணு அந்த மாதிரி நானும் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் செய்யக்கூடாதுமா, பெரியவங்க தான் செய்யணும் அப்படின்னு சொன்ன பிறகு அமைதியாக இருந்தா. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. எல்இடி டிவி கொடுத்தாங்க. அது வந்து கிஃப்ட் எல்லாருமே நைட்டே வந்து கொடுத்துட்டு மேரேஜ்க்கெலாம் இல்லை, அப்பயே வந்து கிளம்பிட்டாங்க. அதை வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் பிரிக்க சொன்னாங்க. பிரிச்சுட்டு டிவி வாங்கி கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மாப்பிள்ளையும் வந்து தேங்க்யூ சொன்னாங்க. வந்தவங்கள டிஜே மியூசிக் ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. குட்டீஸுங்க வந்தவங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணினாங்க. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. நீங்களே
எல்லாரும் டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு இவன் எல்லாருமே டான்ஸ் ஆடணும்னு தோணி அவங்களும் டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் குட்டீஸுங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் பாருங்கள். பெரியவங்கள்லாம் நல்லா டான்ஸ் பண்ணதும் எங்கள் தக்ஷியா, எங்கள் சாய் கிருஷ்ணா, ஹேமந்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடணுன்னு அவங்களுக்கும் ஆசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட ஆரம்பித்தாங்க. அவங்களும் ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க டான்ஸ் ஆடுறது வந்து நீங்களே பாருங்கள். எல்லாரும் டான்ஸ் ஆடினதை பார்த்துட்டு அவங்களும் கூப்பிட்டாங்க. எங்கள் சாய் கிருஷ்ணா அப்பாவும் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க டான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி அவங்க வந்து டான்ஸ் ஆடின பழக்கம்லாம் இல்லை, அவங்களுக்கும் வந்துடுச்சு டான்ஸு. எங்கள் பாப்பா டான்ஸ் ஆடினதை பார்த்துட்டு அவங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடினாங்க. எங்கள் தக்ஷிகா வந்து ஓரமாக ஆடிட்டுருக்கா. என்னோடய வீடியோ வந்து கீழே என்னால் எடுக்க முடியல. இப்போ அவங்க வந்து அவளை தூக்கி டான்ஸ் ஆடுவாங்க. எப்படி டான்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு மேரேஜில். இந்த மாதிரி ஒரு மேரேஜ் நெக்ஸ்ட்டு எப்போன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எங்களுக்குள்ளே. இனிமே வந்து இன்னும் மேரேஜ்லாம் இருக்குது, அதுக்குள்ளே எங்களுக்கும் வயசாகிடணும்னு பயமாக இருக்குது. சூப்பராக மேரேஜ் போச்சு, நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இதெல்லாம் வந்து நாள் நடந்த ப்ரோக்ராமு. கல்யாணம் பண்ணுறது பொண்ணு மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வந்த நைட்டு நடந்த ப்ரோக்ராம் இது. மறுநாள் காலையில் தான் கல்யாணம். இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு 1:00 தான் வீட்டுக்கே போனோம். எல்லோரும் போயிட்டாங்க, நான் தான் லாஸ்ட்டாக போனேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் அந்த டான்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடவே ஆரம்பித்தோம். எங்கள் குட்டீஸுங்களும் பசிக்குதுன்னு சொல்லுவாங்க, எதுவுமே சொல்ல. சூப்பராக இருந்துச்சு சாப்பாடெல்லாம். எனக்கு கல்யாண சாப்பாடுன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நாங்கள் வந்து அந்த 2 நாள் 3 வேளை நைட்டு காலையில் மதியம் சூப்பராக சாப்பிட்டேன். இதுக்குன்னே வந்து டைம் ஒதுக்கி உட்கார வச்சு நான் சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு குட்டீஸுங்களை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேன். எனக்கு வந்து கல்யாண சாப்பாடுன்னா ரொம்பவே பிடிக்கும். இது இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த மண்டபத்தில் தான் எனக்கு வந்து மேரேஜ் நடந்தது. இதோட வந்து ஆல்ரெடி 3rd டைம் அந்த மேரேஜுக்கு இந்த மண்டபத்துக்கு போயிருக்கேன். எனக்கு கல்யாணம் முடிஞ்சு போன வருஷத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் ரிலேட்டிவில் ஒரு சடங்கு வச்சாங்க. அந்த அதுக்காக நான் வந்து போயிருந்தேன் இந்த மண்டபத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் மேரேஜையும் இந்த மண்டபத்திலே வச்சுட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.
எனக்கு வந்து எங்கள் மேரேஜ் ஞாபகம் தான் வந்துச்சு இந்த மண்டபத்துக்கு போனதுமே. ரொம்பவே எனக்கு பிடிக்கும் அந்த மேரேஜ் இந்த மண்டபம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வந்து மண்டபத்தில் வந்து தாலி கட்டலை, காமாட்சி அம்மன் கோவிலில் வந்து தாலி கட்டினாங்க. அது வந்து கொஞ்சம் மண்டபத்துலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. அது வந்து ரெடியாகி நானும் வந்து அதுக்கு முன்னாடி என்னால் போக முடியல மண்டபத்துக்கு. ரெடியாகி நான் நேராக ஸ்ட்ரைட்டாக வந்து கோவிலுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நாத்தி விளக்கெல்லாம் அவங்க வந்து பிடிக்க சொன்னாங்க. என் நாத்தனார் தான் வந்து பின்னாடி நிற்கிறது வந்து என்னோடய நாத்தனார். மாப்பிள்ளை பொண்ணு எல்லாரையும் உட்கார வச்சு ஆசீர்வாதம் எல்லாரும் பண்ணின பிறகு தாலி கட்ட சொல்லுவாங்க. இவங்க வந்து மாப்பிள்ளைக்கு வந்து தாய்மாமன் அவங்க தான் பொட்டு வைக்க சொன்னாங்க. அப்புறம் அவங்க வந்து மாலை போடணும். இந்த தாய்மாமன் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஸ்திரம்லாம் இருக்குது. அந்த மாதிரி பொண்ணுக்கும் தாய்மாமன் வந்து செய்யணும் அப்படின்னு இருக்குது. அப்படி தாய்மாமன் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒன்று வீட்டு மாமன் யார் இருந்தாலும் அந்த மாதிரி செய்யலாம். கண்டிப்பாக அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஐயர் வந்து மந்திரம் அவர் சொல்ல சொல்ல வந்து அவங்க மாப்பிள்ளையோட அப்பா அம்மா இதெல்லாம் வந்து சொல்லணும், அவங்க சொல்கிற மந்திரத்தை. அதுமாரி பொண்ணோட அப்பா அம்மாவும் அவங்க சொல்கிற மந்திரத்தை வந்து சொல்லிட்டு அவங்க வந்து கொடுக்குற அந்த அந்த தீர்த்தம் கொடுப்பாங்க மாயிலையில். அதை வந்து அவங்க கையில் வச்சிருக்கிற அந்த 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 தேங்காயில் வந்து அவங்க வந்து அப்படியே ஊற்றணும், அவங்க மந்திரம் சொல்ல சொல்ல. அதுக்கப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ளையை வந்து தொட்டு சாமி கும்பிட சொல்லுவாங்க. எல்லாரும் வந்து கை வணங்கி நம்மளும் ஆசீர்வாதம் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரிசி பூ எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து தாலியை வந்து தொட்டு கும்பிட சொல்லிட்டு இந்த சாங்கம்லாம் செய்ய செய்ய பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கும் ரொம்ப பதட்டமாக இருக்கும், ரொம்பவே ஆனந்த கண்ணீர் வர மாதிரி இருக்கும். நான்லாம் அழுதுட்டேன், தாலி கட்டும்போது அழுதுட்டேன். அதே மாதிரி பொண்ணோட அம்மா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ணீர் விட்டாங்க, அதை வந்து ஐயரும் சொன்னாங்க. இருந்தாலும் அது வந்து ஆனந்த கண்ணீர் தான். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு மேரீடு. அவங்கவுங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து தாலி கட்ட போகிற டயத்தில் எல்லாருக்கும் அந்த அரிசி கொடுத்துட்டாங்க. இப்போ தான் வந்து ஐயர் வந்து அந்த மாங்கல்யத்தில் வந்து பூலாம் கட்டி மாப்பிள்ளை கையில் வந்து கொடுத்து அதை வந்து தாலி கட்ட சொல்லுவாங்க. அப்படி தான் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து எனக்கே வந்து அவங்க தாலி கட்டும்போது எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. எப்போ தாலி கட்டுவாங்க, பொண்ணு மாப்பிள்ளை முகம் எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 2 முடிச்சு வந்து மாப்பிள்ளை போடுவாங்க, 3வது முடிச்சு வந்து நாத்தனார் போடுவாங்க. அதுதான் வந்து சாஸ்திரம். அதே மாதிரி தான் 2 முடிச்சு மாப்பிள்ளை போட்டாச்சு. அடுத்தது நான் 3வது முடிச்சு வந்து அவங்க நாத்தனார் போடுறாங்க. இந்த 3வது முடிச்சுன்றது எப்பயுமே நாத்தனாருக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு பந்தம் இருக்கணும் அப்படின்றது ஒரு சாஸ்திரம் இருக்குதுங்க. அதை தான் வந்து இன்னமும் நம்ம வந்து பெரியவங்க சொன்னதை வந்து இன்னமும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். நல்லபடியாக மேரேஜ் முடிஞ்சிடுச்சு. மண்டபத்துலேருந்து கோவில்லேருந்து நாங்கள் வந்து இப்போ மண்டபத்துக்கு எல்லாருமே கிளம்பி வந்துடுவோம். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த தாய்மாமன் வந்து பட்டம் கட்டுறது, அந்த காசுன்னு சொல்லுவோம், நாங்களாம் பட்டம்னு சொல்லுவோம். பட்டம் கட்டுறது, மச்சான் வந்து மோதிரம் போடுறது, இது எல்லாமே வந்து மண்டபத்தில் தான் நடக்கும். கோவிலில் மட்டும் தாலி மட்டும் கட்டி அனுப்பிடுவாங்க. ஏன்னா கோவில்லே கட்டிட்டா அது வந்து நல்லா இருக்காது, இடமும் வந்து பத்தாது, கேமராமேனுக்கும் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். நம்ம தாலி மட்டும் கட்டிட்டு மாலை மாற்றிட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மண்டபத்தில் வந்து நம்ம என்னென்ன பண்ணணுமோ, நம்ம வந்து யாரெல்லாம் வந்து என்னெல்லாம் நகை போடணுமோ அதெல்லாம் வந்து போட்டுட்டு ஃபோட்டோ மாப்பிள்ளை பொண்ணு கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நாங்களாம் வந்துட்டு லேட்டாக தான் எடுத்துட்டோம். எல்லோரும் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் ஸ்டேஜுக்கு போய் நாங்கள் வந்து லேட்டாக தான் எடுத்துட்டோம். எங்கள் குட்டீஸுங்க வந்து எல்லா ஃபோட்டோலேயும் இருப்பாங்க. எல்லாருக்கும் இருந்துச்சு மேரேஜ் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்டடாக இருந்துச்சு. நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. மாப்பிள்ளைக்கு வந்து அவங்களோட பொண்ணோட மச்சான் வந்து வரணும். நம்மளோட இதில் வந்து அவங்களோடதுல மச்சான் இல்லைன்னா நம்மளோடதுலேயும் இருக்கிறவங்க செய்யலாம். அதுமாரியே பொண்ணுக்கும் வந்து நாத்தனார் வந்து செய்யணும். அப்படி இல்லைன்னா பெரியம்மா பெரியப்பா பொண்ணுங்க அந்த மாதிரி உள்ளவங்களாம் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மந்திரம் ஓதுனாங்களா அந்த அந்த அக்னியை வந்து சுற்றி மாப்பிள்ளையை வந்து 3 சுற்று, மாப்பிள்ளையும் பொண்ணையும் 3 தடவை சுற்றி வர சொல்லுவாங்க. சுற்றி வர வரையும் ஐயர் வந்து மந்திரம் சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து அதுக்கப்புறம் தான் ஸ்டேஜில் எல்லாருக்கும் வந்து
எல்லாரையும் பார்த்து அவங்க வந்து வணங்கிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டேஜ்லயே உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறம் நெறைய சங்கம்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோல வந்து நான் காட்டுறேன். ஏன்னா ஒரே வீடியோல என்னால போட முடியல. ரொம்ப லாங்காவும் இருந்தா பார்க்க முடியாது. அதனால தான் மேரேஜ் முடிஞ்ச பிறகு தான் வந்து நாத்தனார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பொண்ணுக்கு வந்து மெட்டி போடுவாங்க. மாப்பிள்ளையும் வந்து மெட்டி போடுவாங்க. பொண்ணும் வந்து மெட்டி போடுவாங்க. அதே மாதிரி மேரேஜ் கல்யாணம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளைக்கு வந்து மச்சான் வந்து என்ன பண்ணணும்னா, தாம்பாளத்தில வந்து ஆரத்தி எடுத்த மாரி வச்சுட்டு, வெத்தலைலாம் வச்சு, கால அதில வச்சு, அதுக்கப்புறம் மெட்டி போடுவாங்க. அது என்னால வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே போட்டுருப்பாங்க மாப்பிள்ளைக்கு. இப்ப கல்யாணம் முடிஞ்ச பிறகு பொண்ணுக்கு போடுறாங்க. அம். இதுதான் எங்களோட சாஸ்திரங்க. உங்களுக்கு எப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோடதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து எங்கேயோ வானத்த பார்த்து ஏதோ பொண்ணையும், மாப்பிள்ளையும் சொல்றாங்க. அவங்களும் கை நீட்டி சிரிச்சுட்டு சொல்லுறாங்க. அவ்வளோதாங்க. ஐயருக்கு வந்து மேரேஜ் முடிஞ்சதோட அவங்களோட வேலை முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். இனிமே நம்மளோட வேலை தான். நம்ம என்ன பண்ணணும்னா, பட்டம் கட்டுறவங்கலாம் கட்டுவாங்க. மாப்பிள்ளைக்கு வந்து யார் மோதிரம் போடணுமோ அவங்கலாம் போடுவாங்க. இதில வந்து தாய்மாமன் இருந்தா அவங்க வந்து ஃபஸ்ட்டு மச்சான் வீட்ல மச்சான் தான் மோதிரம் போடுவாங்க. இருந்தாலும் தாய்மாமன தான் போட சொல்லுவாங்க. ஏன்னா ப்ராப்ளம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கெல்லாம் வந்து எங்க மாமா தான் வந்து காசு கட்டுனாங்க. மேரேஜ் முடிஞ்சு வீடியோலாம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம்லாம் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னால ஒரே வீடியோவுல போட முடியல. இவ்வளோ தான் டைமு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து மேரேஜ் 1, மேரேஜ் 2ன்னு கன்டென்ட் போட்டு நான் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா, கமெண்ட்ல நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.